மலையிலேருந்து சிந்துவை கீழே தள்ளி விட்டதா சிவா தள்ளி விட்டதா போலீஸும் சொல்கிறாங்க. ரெஸ்க்யூ டீமும் வர வைக்கிறாங்க. அதே மாதிரி சிவாவில் சொல்கிறாங்க 2000 அடி பள்ளம் இது, இதில் வந்து கீழே விழுந்தவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் வந்து ஒரு பொம்மையை தள்ளி விடுவோம், அது எங்கே போய் விடுதோ அங்கே தான் ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரம் ஸ்னேகா வராங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்னேகாட்டையும் அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் கால் ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டான், ஆனால் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிவா வந்து ஏற்கனவே இந்த ஸ்னேகா எப்படி வந்தா அப்படின்லாம் யோசிக்கல, இல்லை ஸ்னேகா வந்து இந்த இடத்துக்கு வந்து சிந்துவை பற்றி அக்கறை விசாரிக்கலைன்னு யோசிக்கல. அவரும் அந்த பதட்டத்தில் வந்து சிந்து கீழே விழுந்துட்டாலேங்கிற பதட்டத்தில் அவரும் வந்து ஸ்னேகாட்டையும் எழுது புலம்புறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேட கீழே ரெஸ்க்யூ டீமோட போகிறாங்க. அப்போ கம்மல் வந்து கிடக்குது தனியாக. அதை பார்த்துட்டு சிவா வந்து கண்டிப்பாக எங்கேயாவது சிந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு. இங்கே சிவா காணும்னு சொல்லி வேற ஃபோன் மேலே ஃபோன் போட்டு பார்க்குறாங்க அவங்க பெரியம்மா. அப்பயும் வந்து எடுக்கலை. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கதையில் சிந்து வந்து எப்படி காப்பாற்றிடுவாருங்கிறத வந்து ப்ரொமோவில் ஏற்கனவே காமிச்சிட்டாங்க. ஆனால் அதை தள்ளி விட்டது ஸ்னேகா தான்ங்கிறத உடனே கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.